ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரியுதுல்ல, நல்ல சூப்பரான ஒரு கருவாடு வச்சு கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். நான் எடுத்துருக்கிற கருவாடு பார்த்திங்கன்னா வாழை கருவாடும் நெத்திலி கருவாடும் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கலந்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு சுடு தண்ணியை ஊற்றிக்கிறேன். சுடு தண்ணியில் நம்ம கழுவும்போது அந்த நெத்திலி மீனில் இருக்கிற மண், அந்த வாழைக்கருவாடு மேலே இருக்கிற அந்த வளவளப்பு, இது எல்லாமே க்ளீனாக வந்துடும். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ வாங்க இந்த கருவாட்டு குழம்பு நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடான உடனே அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதே அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு வடகம், வெங்காயம் வடகம் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை உடச்சி அதில் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டேன். கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா பாருங்கள், சின்ன வெங்காயம் 1 கப்பு நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சின்ன வெங்காயம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். ஒரு சின்னதாக ஒரு கட்டி பூண்டு எடுத்து தூளோட தட்டி அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்குனா போதும், கண்ணாடி பதம் வந்தால் போதுமானது. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி அதே மாதிரி 1 கப்பு, அதாவது ஒரு 3 தக்காளி இருக்கும். அந்த 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 ஸ்பூனு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கத்திரிக்காவை கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டாக நான் சேர்த்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருந்து. இப்போ அதை அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் வதக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். உஜாலா கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட என்ன கத்திரிக்காய் இருக்கோ அதை நீங்கள் அப்படியே சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு துண்டு மாங்காவும் சேர்த்துக்கிட்டேன். மாங்காய் சேர்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. நல்லா தேவையான அளவுக்கு மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அந்த கத்திரிக்காய் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி விட்டுட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ குழம்புக்கு அவ்வளோ தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். இப்போ நான் புளி ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி ஏற்கனவே. இப்போ அந்த புளியை எடுத்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், புளி ஃபுல்லாக நல்லா கரைச்சாச்சு. இப்போ புளி சேர்த்துடலாம். புளி 2 தடவை நான் நல்லா நசுக்கி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருந்தோம், இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உப்பு நீங்கள் கம்மியாக போட்டாலும் சேர்த்துக்கலாம், அதிகமாகிடுச்சின்னா சாப்பிட முடியாது. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கிளறி விட்டுட்டு கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த கருவாடு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சுடு தண்ணியில். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக மேலே இருக்கிற வளவளப்பு எல்லாமே போயிடுச்சு. அதே மாதிரி வாழை கருவாடுலேயும் நெத்திலி கருவாடுலேயும் இருக்கிற மண் எல்லாமே க்ளீனாக வந்துடுச்சு. இப்போ இந்த கருவாடு போட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒரே ஒரு கட்டி வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போடும்போது அந்த புளிப்பு, இந்த இனிப்பு, காரம் எல்லாமே சேர்த்து குழம்பு ஒரு செம்மையாக டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மண் சட்டியில் நம்ம ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்கும். இப்போது குழம்பு கொதிச்சிச்சு. கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம குழம்ப இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு
கருவாட்டு குழம்பு மணக்க ரெடி ஆகிடுச்சு. மழை டைமுக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், வெல்லம் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோ தான் என்னோடய சமையல். ஸோ இதுக்கு நாங்கள் ஆம்லேட் போட்டு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா ஆம்லேட் தான் சேர்த்துருக்கேன். முட்டையில் நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு மஞ்சள் பொடி இதெல்லாமே போட்டுட்டு பாருங்கள் நல்லா ஆம்லேட் ஊற்றி எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.